குட் மார்னிங் ஆல். வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல். திஸ் இஸ் ஸ்டடி புக் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னா டிரான்சிஸ்டர். டிரான்சிஸ்டர் என்பது 3 டெர்மினல்களையும் 2 பிஎன் ஜங்ஷன்களையும் கொண்ட ஒரு செமிகண்டக்டர் டிவைஸ். அதாவது டிரான்சிஸ்டர்னு சொல்லக்கூடியது வந்து ஒரு 3 டெர்மினல் இருக்கு. எமிட்டர், பேஸ், கலெக்டர் அப்படின்னு 3 டெர்மினல் இருக்கு. இது 3 டெர்மினல்களையும் J1 J2 இது ஒரு ஜங்ஷன், இது ஒரு ஜங்ஷன், 2 ஜங்ஷன்களையும் கொண்ட ஒரு செமிகண்டக்டர் காம்பனன்ட் தான் வந்து ரெசிஸ்டர். இது என்ன வேலையை செய்யும் அப்படின்னா, இப்போ ரேடியோ டெலிவிஷன்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதில் இருக்கக்கூடிய எலக்ட்ரானிக் சிக்னல்களை வந்து ஆம்ப்ளிஃபை செய்ய இந்த டிரான்சிஸ்டர் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அதாவது குறைந்த வலிமை உள்ள சிக்னல்களை வலிமை மிக்க சிக்னலாக பெருக்குகின்ற வேலையை வந்து இந்த டிரான்சிஸ்டர் வந்து செய்யுது. லோ இன்புட் சிக்னலை வந்து ஹை இன்புட் சிக்னலாக பெருக்கி தரக்கூடிய, ஆம்ப்ளிஃபை பண்ணக்கூடிய வேலையை வந்து இந்த டிரான்சிஸ்டர் வந்து செய்யுது. ஸோ இதில் வந்து டைப்ஸ் வந்து 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்று UJT, இன்னொன்று வந்து BJT. UJTன்றது வந்து யூனிபோலார் ஜங்ஷன் டிரான்சிஸ்டர், பைபோலார் ஜங்ஷன் டிரான்சிஸ்டர். BJT இஸ் பைபோலார் ஜங்ஷன் டிரான்சிஸ்டர். யூனிபோலார் ஜங்ஷன் டிரான்சிஸ்டர் அப்படின்னா இதில் வந்து மெஜாரிட்டி கேரியர்கள் மூலமாக கரண்ட் கண்டக்ஷன் வந்து நடக்கும். BJT அப்படின்றது பைபோலார் ஜங்ஷன் டிரான்சிஸ்டர். இதில் வந்து மெஜாரிட்டி மற்றும் மைனாரிட்டி கேரியர் 2 கேரியர் மூலமாகவும் கரண்ட் கண்டக்ஷன் நடக்கும். இதில் 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்று வந்து PNP டிரான்சிஸ்டர், NPN டிரான்சிஸ்டர். ஸோ NPN மற்றும் PNP என்ற 2 வகைப்படுகிறது. குறைந்த அளவு அகலம் கொண்ட ஒரு P டைப் மெட்டீரியலை அதில் 2 N டைப் மெட்டீரியலுக்கு நடுவில் இருந்தால் அது NPN டிரான்சிஸ்டர். அதுவே வந்து ஒரு குறைந்த அளவு அகலம் கொண்ட N டைப் மெட்டீரியல் கூட 2 சைட்லேயும் வந்து P டைப் மெட்டீரியலை வந்து ஆட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அது PNP டிரான்சிஸ்டர். இதுதான் வந்து NPN டிரான்சிஸ்டரோட சிம்பிள். ஸோ Pன்ற செமிகண்டக்டருக்கு 2 சைட்லேயும் வந்து Nன்ற மெட்டீரியல் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இதனால் இது வந்து NPN டிரான்சிஸ்டர். ஒரு டைமில் வந்து எமிட்டர், பேஸ், கலெக்டர். NPN டிரான்சிஸ்டரில் வந்து எமிட்டருடைய ஏரோ மார்க் வந்து வெளியே போகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இது என்ன மீன் பண்ணுது அப்படின்னா, இது வந்து கரண்ட் டைரக்ஷனை வந்து குறிக்குது. ஸோ இதான் வந்து PNP டிரான்சிஸ்டர். 2 N வகை செமிகண்டக்டருக்கு நடுவில் வந்து ஒரு P வகை செமிகண்டக்டர் வந்து மெல்லிய அடுக்காக டோப் பண்ணி வச்சுக்கிறதுனால இது வந்து NPN டிரான்சிஸ்டர்னு சொல்கிறாங்க. ஸோ PNP டிரான்சிஸ்டர் 2 P வகை செமிகண்டக்டருக்கு இடையே ஒரு மெல்லிய N டைப் மெட்டீரியலை வந்து டோப் பண்ணி வச்சிருக்காங்க. இது வந்து PNP டிரான்சிஸ்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் இருக்கக்கூடிய ஏரோ மார்க் பாருங்கள், இது உள்ள வர மாதிரி இருக்குது. NPNல பாருங்கள், அது வெளியே போகிற மாதிரி இருக்குது. இதான் 2 டிஃப்ரெண்ட்டு. இதில் இருக்கக்கூடிய எமிட்டரில் குறிக்கப்பட்டிருக்க ஏரோ மார்க் எதை குறிக்குது அப்படின்னா கரண்ட் செல்லும் திசையை குறிக்குது. டெர்மினல்ஸில் வந்து எமிட்டர், பேஸ், கலெக்டர் அப்படின்னு 3 டெர்மினல் இருக்கு. எமிட்டர் டெர்மினல் வந்து அம்புக்குறி கொண்டு குறிக்கப்படுகிறது. இது அதன் வழியில் செல்கின்ற கரண்டின் திசையை குறிக்கும். எமிட்டர் ரீஜனானது அதிக அளவு டோப்பிங் கொண்டதாக இருக்கும். எனவே இது அதிக எண்ணிக்கையில் சார்ஜ் கேரியர்களை பேஸ் ரீஜனுக்கு கொண்டு செல்லும். பேஸ் ரீஜனானது சிறிதளவு டோப்பிங் கொண்டதாக இருக்கும். எனவே எமிட்டரிலிருந்து வருகின்ற அதிகமான கேரியர்களில் சிறிதளவு மட்டுமே பேஸில் உள்ள கேரியர்களுடன் சேர்ந்து பேஸ் கேரியரை உருவாக்குகிறது. மீதமுள்ள கேரியர்கள் கலெக்டருக்கு செல்லும். கலெக்டர் ரீஜனானது சுமாரான டோப்பிங் கொண்டதாக இருக்கும். இது எமிட்டரில் இருந்து வருகின்ற மெஜாரிட்டி கேரியர்களை கலெக்ட் செய்கின்ற தன்மையை செய்கிறது. இப்போ எமிட்டர் என்ன பண்ணும் அப்படின்னா, இடது பக்கம் உள்ள செமிகண்டக்டரானது எமிட்டர் எனப்படும். பாருங்க, இது வந்து எமிட்டர்னு சொல்கிறோம்.
இந்த எமிட்டரும் இந்த பகுதி பார்த்தீங்கன்னா இது பேர் எமிட்டர் பேஸ் பகுதி. இது ஃபார்வர்ட் பயாஸ் செய்யப்படும். ஆகவே இது அதிக அளவு மெஜாரிட்டி கேரியர்களை பேஸுக்கு வழங்கும். ஒரு என்பிஎன் வகை டிரான்சிஸ்டரை ஃபார்வர்ட் பயாஸ் செய்யும் போது எமிட்டரானது பேஸுக்கு பாசிட்டிவ் சார்ஜ் கேரியரை வந்து அனுப்பும். அதுவே என் வகை என்பிஎன் வகை டிரான்சிஸ்டர் வந்து ஃபார்வர்ட் பயாஸ் செய்யப்படும் போது எமிட்டரானது பேஸிற்கு எலக்ட்ரான்களை வழங்கும். எமிட்டர் பகுதியான அதிக அளவு டோப்பிங் கொண்டதாக இருக்கும். மெயின் வந்து என்னன்னா எமிட்டர் வந்து அதிக டோப்பிங் கொண்டதாக இருக்கும், பேஸ் வந்து குறைஞ்ச டோப்பிங் கொண்டதாக இருக்கும், கலெக்டர் வந்து மீடியம் டோப்பிங் கொண்டதாக இருக்கும். இதுதான் மூணுத்துக்கு மேலே டிஃப்ரெண்ட். கலெக்டர் நெக்ஸ்ட் வந்து கலெக்டர், அதாவது வலது பக்கம் உள்ள செமிகண்டக்டரானது கலெக்டர் எனப்படும். இது பாருங்க, இது வந்து இந்த வலது பக்கம் இருக்கலாம், இது வந்து கலெக்டர். இது வந்து கலெக்டர் பேஸ் பகுதி அப்படின்னு சொல்றாங்க. இது ரிவர்ஸ் பயாஸ் செய்யப்படும். எமிட்டரிலிருந்து வருகின்ற மெஜாரிட்டி கேரியர்களை ஏற்கும் பகுதியாக உள்ளது. இது மிதமான அளவு டோப்பிங் கொண்டிருக்கும். இது மீடியம் டோப்பிங். இது வந்து ஹை டோப்பிங். இது பார்த்தீங்கன்னா லோ டோப்பிங். பேஸ் என்பது எமிட்டருக்கும் கலெக்டருக்கும் இடையில் உள்ள மிக மெல்லிய அடுக்காகும். இது குறையான அளவு டோப்பிங் கொண்டதாக இருக்கும். இதனால என்ன ஆகும் அப்படின்னா, எமிட்டரிலிருந்து வருகின்ற அதிகமான கேரியர்களின் சிறிதளவு மட்டும் பேஸில் உள்ள கேரியருடன் சேர்ந்து கரண்ட்டை உருவாக்கும். மீதமுள்ள வந்து கலெக்டர் வழியாக ஓடிடும். அது இதுதான் வந்து பேஸ், கலெக்டர், எமிட்டர். எமிட்டர்ன்றது ஹை டோப்பிங் கொண்ட மெட்டீரியல். அது என்ன ஆகும் அப்படின்னா, அதுக்கு ஃபார்வர்ட் பயாஸ் கொடுக்கும்போது பிஎன்பி வகை டிரான்சிஸ்டர் இருந்துச்சு அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய மெஜாரிட்டி கரண்ட் சொல்லக்கூடிய வோல்ட்ஸை வந்து மூலிமா கரண்ட் ஃப்ளோ நடக்கும். அதுவே வந்து என்பிஎன் டிரான்சிஸ்டர் அப்படின்னா அந்த எலக்ட்ரான் மூலமாக அங்கே கரண்ட் ஃப்ளோ நடக்கும். ஸோ கலெக்டர் வந்து என்ன பண்ணால் ரிசீவிங் த கேரியர், எமிட்டர்லேருந்து வரக்கூடிய கேரியரை வந்து ரிசீவ் பண்ணக்கூடியதாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து ஜங்ஷன்ஸ். ஒரு டிரான்சிஸ்டரில் வந்து 2 பிஎன் ஜங்ஷனில் வந்து எமிட்டருக்கும் பேஸுக்கும் இடையில், அதாவது டிரான்சிஸ்டரில் உள்ள 2 பிஎன் ஜங்ஷன்ஸ் உள்ளன. எமிட்டருக்கும் பேஸுக்கும் இடையே உள்ள ஜங்ஷனானது எமிட்டர் பேஸ் ஜங்ஷன் சொல்கிறாங்க. அதுவே கலெக்டருக்கும் பேஸுக்கு உள்ள ஜங்ஷன் வந்து கலெக்டர் பேஸ் ஜங்ஷன் சொல்கிறாங்க. இப்போ பாருங்கள், இந்த ஒரு ஜங்ஷன் இருக்கா, இந்த ஜங்ஷன் வந்து எமிட்டருக்கும் பேஸுக்கும் இருக்குது. ஸோ அது எமிட்டர் பேஸ் ஜங்ஷன். இது ரெண்டும் பாருங்கள், பிசி பேஸுக்கு கலெக்டருக்கு நடுவில் ஒரு ஜங்ஷன் இருக்கா, இது வந்து கலெக்டர் பேஸ் ஜங்ஷன். நெக்ஸ்ட் வந்து டிரான்சிஸ்டர் ஆப்ரேஷனல் பயாசிங். ஒரு டிரான்சிஸ்டருக்கு வந்து டிசி வோல்டேஜை வந்து எப்படி நம்ம கொடுக்குறோமோ அதுக்கு பேர் தான் வந்து பயாசிங். பயாசிங் மட்டும் சப்ளை வோல்டேஜ் கொடுக்கப்படுகின்ற, இது பாருங்கள், இந்த ரெண்டுத்தையும் நம்ம படத்தில் பார்க்கலாம். இந்த டயக்ராமில் ஒரு டிரான்சிஸ்டர் செயலாற்றுவதற்கு டிசி வோல்டேஜை தருகின்ற செயலுக்கு பேர் தான் வந்து பயாசிங். பொதுவாக ஒரு டிரான்சிஸ்டரின் எமிட்டர் பேஸ் ஜங்ஷன் ஆனது ஃபார்வர்ட் பயாஸ் ஆகவும் கலெக்டர் பேஸ் ஜங்ஷன் ஆனது ரிவர்ஸ் பயாஸ் ஆகவும் இணைக்கப்பட்டிருக்கும். ஃபார்வர்ட் பயாஸ் வோல்டேஜ் ஆனது குறைவாகவும் மற்றும் ரிவர்ஸ் பயாஸ் வோல்டேஜ் ஆனது அதிகமாகவும் இருக்க வேண்டும். ஏன் அப்படின்னா, ஃபார்வர்ட் பயாஸில் செயலாற்றுகின்ற பேஸ் எமிட்டர் ஜங்ஷனின் ரெசிஸ்டன்ஸ் அளவு குறைவாகவும் ரிவர்ஸ் பயாஸில் செயல்கின்ற கலெக்டர் பேஸ் ஜங்ஷனின் ரெசிஸ்டன்ஸ் அளவு அதிகமாக இருக்கும். ஆம்பிளிஃபை செய்ய வேண்டிய வீக் சிக்னல் ஆனது லோ ரெசிஸ்டன்ஸ் கொண்ட எமிட்டர் பேஸ் ஜங்ஷனில் கொடுக்கப்படுகிறது. அவுட்புட் ஆனது ஹை ரெசிஸ்டன்ஸ் கொண்ட கலெக்டர் பேஸ் ஜங்ஷன் வழியாக பெறப்படுகிறது. இதன் மூலம் டிரான்சிஸ்டர் ஆனது சிக்னலை லோ ரெசிஸ்டன்ஸிலிருந்து ஹை ரெசிஸ்டன்ஸ்க்கு இடத்தை மாற்றுகின்ற தன்மை கொண்டதாக இது வந்து டிரான்ஸ்ஃபர் ரெசிஸ்டர் கால்டு டிரான்சிஸ்டர் அப்படின்னு சொல்றாங்க. பொதுவாக ஒரு டிரான்சிஸ்டரின் எமிட்டர் பேஸ் ஜங்ஷன் ஆனது ஃபார்வர்ட் பயாஸ் நிலையில் இருக்கணும். இந்த மாதிரி ஃபார்வர்ட் பயாஸ்ல இருக்கணும். கலெக்டர் பேஸ் ஜங்ஷன் பாருங்க ரிவர்ஸ் பயாஸ்ல இருக்கணும். ஓகேங்களா? ஃபார்வர்ட் பயாஸில் இயக்கப்படுகின்ற வோல்டேஜ் ஆனது குறைவாகவும் ரிவர்ஸ் பயாஸில் கொடுக்கப்படுகின்ற வோல்டேஜ் ஆனது அதிகமாக இருக்க வேண்டும். ஃபார்வர்ட் பயாஸ் இணைப்பில் செயலாடுகின்ற எமிட்டர் பேஸ் ஜங்ஷனில் உள்ள ரெசிஸ்டன்ஸ் அளவு குறைவா இருக்குது. ரிவர்ஸ் பயாஸ் இணைக்கப்படுகின்ற கலெக்டர் பேஸ் ஜங்ஷனின் ரெசிஸ்டன்ஸ் அளவு அதிகமாக இருக்கு. ஸோ என்ன ஆகும் அப்படின்னா,
பெருக்கம் செய்ய வேண்டிய, அதாவது ஆம்பிளிஃபிகேஷன் செய்ய வேண்டிய சிக்னல், வலிமை குன்றிய சிக்னலை வந்து லோ ரெசிஸ்டன்ஸ் கொண்ட எமிட்டர் பேஸ் ஜங்ஷனில் செலுத்தப்படுகிறது. அது வந்து என்ன ஆகும் அப்படின்னா, ஆம்பிளிஃபை செய்யப்பட்ட அதிக ரெசிஸ்டன்ஸ் கொண்ட கலெக்டர் பேஸ் ஜங்ஷனில் உள்ள வழியாக பெறப்படுகிறது. ஸோ இப்போ என்ன ஆகும் அப்படின்னா, டிரான்சிஸ்டர் ஆனது சிக்னலை லோ ரெசிஸ்டன்ஸ்ல இருந்து ஹை ரெசிஸ்டன்ஸ்க்கு வந்து டிரான்ஸ்ஃபர் ரெசிஸ்டர் பண்ணுறதுனால அது டிரான்சிஸ்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் வந்து டிரான்சிஸ்டருடைய ஆப்ரேஷனல் பயாசிங். ஸோ அதில் வந்து என்பிஎன், என்பிஎன் டிரான்சிஸ்டருடைய எப்படி பயாசிங் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். இப்போ பிஎன்பி டிரான்சிஸ்டர் போது அது எமிட்டர் பேஸ் வந்து ஃபார்வர்ட் பயாஸ்லையும் கலெக்டர் பேஸ் வந்து ரிவர்ஸ் பயாஸ்லையும் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. அதுவே பிஎன்பின்னும் போது அதுக்கு ஆப்போசிட்டாக பண்ணியிருக்காங்க. இதுதான் வந்து டிரான்சிஸ்டருடைய பயாசிங் அண்ட் ஆப்ரேஷன்ஸ். Thanks for watching our channel. Please support our channel. Thank you so much.